வணக்கம் நண்பர்களே. ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார் வாங்கலாமா வேண்டாமா? இது கார் நேஷன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி. ஃப்ளெக்ஸ் ஃபியூல்னால் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் ஃபியூல்னால் ஒரு தாவர எண்ணெய், அதாவது கரும்பு, சோளம் மூலிமா எடுக்கக்கூடிய எத்தனால் கலந்த ஒரு பெட்ரோல். நம்ம தாவர எண்ணெயை இதில் பெட்ரோலில் கலந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம 20% எத்தனாலை கலந்து 70% பெட்ரோலை மிக்ஸ் பண்ணி நம்ம E20 நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ E85 E100 வரையிலுமே கவர்மெண்ட் அனுமதி வழங்கியிருக்கு. இனி ஃப்யூச்சர் ஃபியூல் இந்த E85 E100 தான் இருக்கும். ஏன் இந்தியாவில் இப்போ E85ம் E100க்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அப்போ தான் பெட்ரோலில் டீசல் தட்டுப்பாடின்றி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தண்ணீரை பெறும் இந்தியா. அதனால தான் இந்த மாதிரி E85ம் 100க்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்ஜின்ஸ்லாம் மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ளெக்ஸ் ஃபியூல் என்ஜின் இது எப்படி இருக்கும், நம்ம எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு 3D அனிமேஷனில் பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் ஃபியூல் சென்சார் இது என்ன பண்ணுன்னா, நம்ம டேங்கில் இருக்கிற எத்தனால் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டறியும். அது 85 இருக்கா 100 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது சென்சார் மூலிமா எத்தனை சதவீதத்தில் எத்தனால் இருக்குது, பெட்ரோல் கலந்துருக்குன்னு கண்டறிஞ்சு அது என்ன பண்ணுன்னா, நெக்ஸ்ட்டு அது ECUக்கு அனுப்பும் அந்த தகவலை. அந்த ECU என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பெட்ரோல் டேங்கிலேருந்து இது சென்சார் அனுப்பக்கூடிய அந்த தகவலை ECU யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட் வாங்கிட்டு அது அப்படியே பார்த்திங்கன்னா எத்தனால் சதவீதம் சரி, அந்த சதவீதத்தை அப்படியே வாங்கிட்டு ECU யூனிட் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் இக்னிஷிங் டைமிங்கை தானாகவே சரி செஞ்சு சரியான அளவு உள்ள எரிபொருளை காற்று கலந்து ஏர் கம்ப்ரஸர் மூலிமா காற்று கலந்து முழுமையாக எரிதல் ஏற்பட்டு நமக்கு சக்தி உருவாகுது. இப்படி தான் நமக்கு ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இன்ஜின் வேலை செய்யுது. இந்த நார்மல் இன்ஜினில் ஒரே வகை பெட்ரோலை மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இன்ஜினில் இந்த எத்தனால் கொண்ட பெட்ரோலையும் பயன்படுத்திக்கலாம், நார்மல் பெட்ரோலையும் பயன்படுத்திக்கலாம். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார் எதுன்னு பார்த்தோமா, நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வாகனம் மாருதி வேகனர் ஆர். இதை தான் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வாகனமாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு மாருதி நிறுவனம். இது எப்பயும் போல் அதே 1.2 4 சிலிண்டர் இன்ஜினில் தான் வருது. ஆனால் E85 வரலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜின் மாடிஃபைல யூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜின் மாடிஃபை பண்ணி வருது. இது இப்போதைக்கு ZXi டாப் மாடலில் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை இப்போதைக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார் வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்தா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர் ஃபியூல் இந்தியாவில் E85 E100 தான் இருக்கும். அதனால் இந்த வாகனத்தை ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வாகனத்தை நம்ம நம்பி வாங்கலாம். அது இல்லாமல் மாருதி பிராண்டு நமக்கு நம்பகமான பிராண்டு. இன்ஜின் ஆல்ரெடி நமக்கு K சீரிஸ் இன்ஜின் நமக்கு தெரிஞ்ச இன்ஜின் தான், அதனால் வாங்கலாம். ஆனால் இப்போ மற்ற கார் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குவது தான் நல்லது. ஏன்னா இப்போ ஃப்ளெக்ஸ் ஃபியூலை நோக்கி போகும்போது அடுத்தது டாட்டா, ஹுண்டாய் எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஃபியூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இப்போ இந்தியாவில் கிடைக்குமானா ஃபஸ்ட்டு டெல்லியில் மட்டும் கொண்டு வருவாங்க. இந்தியா ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு ஒரு 1.5 years 2 years ஆகலாம். ஆனால் நம்ம இப்போ ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வாகனத்தை வாங்கிட்டோமா 2 வருஷம் கழிச்சுக்கிட்ட நம்ம ஃப்ளெக்ஸ் ஃபியூலும் போட்டு ஓட்டிக்கலாம், நார்மல் ஃபியூலும் போட்டு ஓட்டிக்கலாம். அதனால் என்னுடைய கருத்து என்னென்னா, ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வாங்குவதே இப்போ லாபகரமாக இருக்கும். அதனால் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் தான் நம்ம ஃபியூச்சர்னால ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வாகனமே வாங்கலாம். நார்மல் டீசல் கார் வாங்குறதை விட ஃப்ளெக்ஸ் ஃபியூல் காருக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது சிறந்ததாக இருக்குன்னு என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.